இன்றைக்கு முன்னாள் முதல்வராகி இருக்கின்ற ஒடிசாவுடைய முதல்வர் அன்றைக்கு ஒரு வருடம் முன்பு ஒடிசாவுக்கு அழைத்து இந்திய ஹாக்கி அணிக்கு முழு செலவையும் அவர் ஏற்றுக்கொண்டு புவனேஸ்வரில் உலக சாம்பியன்ஷிப்பை நடத்தி மரியாதையை பெற்றிருந்தார். அதில் கிடைத்த அனுபவம் இன்றைக்கு அவங்க செமிஃபைனலில் போய் கடைசி 6 நிமிடத்தில் ஒரு கோலில் தோத்துட்டாங்க. இது ஒரு மரியாதைக்குரிய பெருமைக்குரிய தோல்விதான். அந்த ஹாக்கி விளையாட்டுக்கு உலக சாம்பியன்ஷிப் நடத்துறதுக்கு உனக்கு வக்கு இல்லை, உனக்கிட்ட பணம் இல்லை. ஆனால் மோடி ஸ்டேடியம்னு குஜராத்தில் கிரிக்கெட்டுக்கு ஸ்டேடியம் கட்டி பல்லாயிரம் கோடியை கொட்டி இந்த கிரிக்கெட் ஸ்டேடியத்தை கட்டுறதுக்கு உனக்கு பணம் இருக்கு. ஏன்னா கிரிக்கெட்டை வச்சு தானே சூதாட்டம் போட்டு சூதாட்டம் ஆடித்தானே நீங்கள்லாம் பணம் சேர்க்குறாங்க. வட இந்தியர்கள் குறிப்பாக குஜராத்திகள் பெட்டிங்கில் மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற சூதாடிகள் அங்கே தான் இருக்கிறாங்க. கிரிக்கெட் ஆடினாலாவது அதில் பெட் கட்டி பெட்டிங் பணம் வச்சு பெட்டிங் கம்பெனியை வச்சு சம்பாதிக்கலாம். இது எதுக்கு ஹாக்கியாவது